எல்லாம் கறக்குன்னு இருக்கு. என்னவா துரு துருன்னு இருக்கிற கிருஷ்ணருக்கு கறக்க முறுக்குன்னு பட்டர் முறுக்கு பார்த்தா கேக்குதா? நல்லா கறக்குன்னு இருக்கு. நீ தின்னு பார்த்துட்டு சொல்லலாம். இந்தா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்ச பட்டர் முறுக்கு தாங்க. அது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்த்துருவோம். 2 கப்பு அரிசி மாவு, 3/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு, 1/4 கப்பு கடலை மாவுங்க. இது ஒரு ஜல்லி வச்சு அப்படியே சளிச்சிருங்க. அதில் ஏன்னா திப்பி இதெல்லாம் இருக்கும். அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து, கொஞ்சம் சீரகத்தை நல்லா கசக்கி விட்டு சேர்த்துக்குங்க. வாசனை நல்லா இருக்கும். கொஞ்சம் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வெண்ணெய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்து நல்லா கையாலேயே அப்படியே பிசைஞ்சு ஃபஸ்ட்டு கொடுத்துக்குங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து, ஏன்னா வெண்ணெய் அப்படியே உங்களுக்கு திப்பி திப்பியாக இருக்குதா, அதனால் ரொம்பவும் டைட்டாக இருக்குங்கிறதுனால நல்லா கையால் ஃபஸ்ட்டு உளுத்து விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணுங்க. ஒரே டயத்தில் தெளித்தோம்னா தொரன்னு ஆகிடும் மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அதை நல்லா கை கொடுத்து பிசைஞ்சு சாப்பிட்டா நமக்கு கையிலே ஒட்டாமல் வருது பாருங்களேன். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இதுக்கு நம்ம பட்டர் முறுக்கு செய்வோம் பாருங்கள், அந்த தட்டு தாங்க. அதை எடுத்து நல்லா எண்ணெயை சூடு பண்ணி பிழிஞ்சு விட வேண்டியதாங்க. அவ்வளோதான். இது தானாகவே துண்டு துண்டாக விழுந்துருங்க. எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோதாங்க. இது அப்படியே ஒரு பக்கம் அப்படியே வெந்ததும் இன்னொரு பக்கம் அப்படியே பெரட்டி விட்டுடுங்க. பெரட்டி விட்டு இந்த எண்ணெய் சலசலப்புலாம் அடங்கினதும் எடுத்துட வேண்டியதாங்க. அது நல்லா மொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது. இதை மாதிரி ஒரு ஜல்லி வச்சு வடிகட்டி எடுத்துக்குங்க. இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அடுத்த பேட்சையும் புழிஞ்சிட்டாங்க. எல்லாத்தையும் புழிஞ்சு ரெடி பண்ணிவிட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் கடைசியாக பொரிச்சிட்டு அதில் சேர்த்தா பட்டர் முறுக்கு ரெடிங்க. இதை மாதிரி இந்த வருஷம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாளை சந்திப்போம்.